ரெண்டாவதா நம்ம என்ன பார்க்க போறோம்னா எலிவேஷன் அண்ட் மேப் ரிசர்ச். இது எப்படி வந்து எலிவேஷன் செக் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாகவே ஹை கிரவுண்ட் இருக்கிற ஏரியால வந்து கண்டிப்பா மழை வந்ததுனாலும் ரிஸ்க் இருக்காது. லோ லேயிங் மார்ஷ் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப பள்ளமான ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏரியால நீங்க போய் லேண்ட் வாங்கினீங்க அப்படின்னா தண்ணி வந்து தேங்குறதுக்கு வசதியா இருக்கிற ஏரியால வாங்கி கட்டினீங்கன்னா என்ன ஆகும், தண்ணிக்குள்ளதான் நீங்க நிப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லா தண்ணி இருக்கும். நீங்க மொட்டை மாடியில ஹெலிகாப்டர் மூலயமா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நிலை உருவாக கூடாதுங்கிறதுக்கு தான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றது. நீங்க அதுக்கு கூகுள் மேப்ஸ்ல போயிட்டு டெரைன் எலிவேஷன் அப்படிங்கறத நீங்க இருக்கும், நீங்க அந்த ஆப்ஷன்ல போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து பிளஸ் நீங்க வந்து சென்னையில GIS அப்படின்னு சொல்லக்கூடிய ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற மேப் இருக்கு. TMDA தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இது அவைலபிள் இருக்குது. இதையும் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பா OMR சைட்ல மார்ஷ்லேண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பள்ளிக்கரணையா இருக்கட்டும், வேளச்சேரி லோ லேயிங் ஏரியா, இங்கெல்லாம் வந்து தண்ணி அடிக்கடி வந்தா பிரச்சனை ஆகுது அப்படிங்கறத நம்ம ரெகுலரா நியூஸ்ல பாத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த ஏரியா மக்கள்லாம் தயவு செஞ்சு ஒரு அந்த இடத்துல ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவைக்கு 2 தடவை கவர்மெண்ட் சைட்ஸ்லயா இருக்கட்டும், மத்த செக்ஸா இருக்கட்டும், நீங்க தயவு செஞ்சு செக் பண்ணி வாங்குங்க. அதுதான் நல்லது.